அனைவருக்கும் வணக்கம். பாசிச எதிர்ப்பு, மாநில உரிமை, சமூக நீதி போர்க்களத்தில் தமிழ்நாட்டின் முதன்மை பிரச்சார குரலாக இருப்பது நமது விடுதலை நாளேடு. அந்த விடுதலை நாளேட்டிற்கு இன்று வயது 92. உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். விடுதலையின் ஆசிரியராக நமது தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் இன்று விடுதலையை பற்றிய தனது வரலாறை அறிக்கையாக விடுத்துள்ளார். விடுதலை நாளேட்டின் 92ஆம் ஆண்டு தொய்வற்ற தொடர் பயணம். ஜாதி, தீண்டாமையற்ற, பெண்ணடிமை, மூட நம்பிக்கை அழிந்த அனைவருக்கும் அனைத்தும் தரும் சமூக நீதி, சமச்சீர் சமதர்ம சமூகம் அமைக்க அறிவியல் மனப்பாங்கை அவனி எங்கும் ஏற்படுத்தி எழுச்சி கொள்ளும் பணியான விடுதலை பணியில் ஒரு நாளும் ஓயமாட்டோம், சலிப்பினால் ஒருபோதும் சாயமாட்டோம், வெற்றி கிட்டும் வரை துவளாமல், உற்சாகம் துளியும் குறையாமல், விடுதலையின் பயணம் செல்லும் வெல்லும், வரலாறு அதை சொல்லும் என தமது அறிக்கையில் வெளியிட்டுள்ளார். வழக்குகள் முடிந்துவிட்டது, கேள்விகள் தொக்கி நிற்கின்றன என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. பீகாரில் நடைபெற்ற வாக்காளர்கள் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தத்தை மேற்கொண்ட இந்திய தேர்தல் ஆணையத்தின் முடிவு சரியானதே என்றும் கடந்த செவ்வாயன்று உச்சநீதிமன்றம் அறிவித்தது. சில நாட்களுக்கு முன் இத்தீர்ப்பு வெளியாகியுள்ளது. இது பற்றிய பல்வேறு தகவல்கள், செய்திகள் இன்றைய தலையங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. வீரமணியின் ஏகபோக ஆதிக்கத்தில் விடுதலையை ஒப்படைக்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் ஆசிரியரை பற்றி எழுதிய கட்டுரை இன்றைய விடுதலையில் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் 27 மாநிலங்களவை எம்பி பதவிக்கு ஜூன் 18 தேர்தல். இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் என கூறும் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக இல்லை என தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் கண்டனம் தெரிவித்துள்ளது.